இந்த நாள் இனிய நாளாகட்டும். நான் உங்களோட சகோதரி தமிழ் டேரட் முக்கிரா. இது நம்மளுடைய தமிழ் டேரட் முக்கிரா சேனல். இந்த சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப நீண்ட கால ஒரு நோய் இருக்குது, இல்லை இந்த கடந்த ஒரு 6 மாதமாக 1 வருஷமாக 2 வருஷமாக நான் நோயால் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கேன், இந்த மாதிரி ரொம்ப நோயால் நான் ரொம்ப செலவாகுது, விரயமாகுது, இந்த மாதிரி விஷயத்துக்கு ஏதாவது தீர்வு சொல்லுங்களேன், ரொம்ப சிரமப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இதற்கான தீர்வு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிய வழிபாடு. இதை நீங்கள் பண்ணிங்கனாலே கட்டாயம் நோயிலிருந்து மாற்றங்கள் வரும். என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம் இதுதான். கட்டாயம் உங்களுடைய குறிப்பாக இப்போ நோய் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு கை கால் வலி மூட்டு வலி இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி பகுதிகளில் கட்டாயம் இருக்கணும். இப்போ இது உள்ளே இருக்குது, அப்போ நம்ம என்ன பண்ண முடியும், எனக்கு உள் உடம்புக்குள்ளே தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா, முதல்ல காலையில் எழுந்ததும் தலையிலேருந்து உடம்பு வரைக்கும் நல்லெண்ணெயை செக்கு நல்லெண்ணெயை வாங்கி தலையில் தேய்ச்சி நீங்கள் ஊற வைங்கன்னு நான் சொல்லலை, தேய்ச்சிட்டு அடுத்த ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷத்தில் கூட குளிச்சுக்கோங்க. குளிச்சுட்டு அதுக்கு பிறகு அன்றைய நாள் உணவில் கட்டாயம் நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லெண்ணெய் சேர்த்து உங்கள் உணவு இருக்கணும். நீங்கள் வெஜ்ஜு தான் சாப்பிடணும், நான்வெஜ் அன்றைக்கி சமைக்கக்கூடாது. அப்போது எந்த வெஜ்ஜு சமைச்சாலும் சரி, நீங்கள் வெறும் பருப்பு வச்சா கூட நல்லெண்ணெய் ஊற்றி தான் நீங்கள் சாப்பிடணும். கம்பல்சரி இதை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நல்லெண்ணெய் உள்ளுக்கும் போகணும், உள்ளுக்குள்ளேயும். ஸோ இது நீங்கள் முதல்ல பேசிக்காக பண்ணணும். பண்ணிட்டு அடுத்ததாக கம்பல்சரி அன்னைக்கு காகத்துக்கு கொஞ்சோண்டு வெள்ளை சாப்பாட்டில் தயிரில் கொஞ்சோண்டு கருப்பியல் கலந்து, இது 3 கலந்து வாழை இலை இருந்துச்சுன்னா இலையில வச்சிடலாம், இல்லை தட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா காக்காவுக்கு அது பக்கத்திலே தண்ணி, சுத்தமான தண்ணி நீங்கள் காக்காவுக்கு வச்சிடணும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு சனீஸ்வர் பகவான் கோயிலுக்கு போய் நல்லெண்ணெயால் தீபம் போட்டு மனதார வேண்டிக்கணும். இதெல்லாம் பேசிக்கான வழிபாடுகள். இது இல்லாமல் இன்னொரு முக்கிய விஷயம் இருக்குது. என்னன்னா, அன்னைக்கு அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு ஆல்ரெடி நோயால் கஷ்டப்படுவாங்க, அதுவும் குறிப்பாக அரசு மருத்துவமனைகளில் கஷ்டப்படுறவங்களா இருக்கட்டும், இல்லை ரொம்ப உங்களுக்கு தெரிஞ்ச வீட்டு பக்கத்தில் ஏழை எளியவர்கள், அவங்களுக்கு மருந்து மாத்திரை வாங்குறதுக்கே ரொம்ப செலவாகுது, அவங்களால பேர் பண்ண முடியலை, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னா உங்களால் எவ்வளவுக்கு மருந்து வாங்கி தர முடியுமோ, அது 50 ரூபாயாக இருந்தாலும் ஓகே, 100 ரூபாயாக இருந்தாலும் ஓகே, அதற்கு உண்டான மருந்தாக வாங்கிட்டு போய் அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுத்துருங்க. அப்போது இது என்னாகும்னா அவங்களுக்கும் அந்த நோயானது குணமாகும், கூடவே உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளும் சரியாக ஆரம்பிக்கும், உங்களுக்கு இருக்கக்கூடிய நோயோட தாக்கம் அதோட வீரியம் இது எல்லாமே ரெடியூஸ் ஆகும். இது எந்த விதமான நோய்களாக இருந்தாலும் சரி, எந்த விதமான நோய்க்கான விரயம் அப்படின்னு நடந்தாலும் ஓகே, நீங்கள் இதை பண்ணணும். அதே போல் அன்னைக்கு சனிக்கிழமை சனி காயத்ரி, சனீஸ்வரருக்குன்னு ஒரு காயத்ரி மந்திரம் இருக்குது, அந்த காயத்ரி மந்திரத்தை நீங்கள் கட்டாயம் படிச்சே ஆகணும். ஸோ இதை நீங்கள் மனதார படிக்கும்போது உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கிறத உங்களால் உணர முடியும். ஏன்னா சனிக்கிழமை சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் சுத்தமாக இருக்கணும், நல்ல எண்ணங்களோடு இருக்கணும், உதவும் குணத்தோடு இருக்கணும். இந்த 3 விஷயங்களை நீங்கள் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா மீதி உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயங்களாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட வைண்டப் பண்ணிக்கிறேன். கட்டாயம் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக வரிசையாக வந்துட்டுருக்கு. எப்பவும் கொடுக்கறத விட கூட இன்னும் அதிக சப்போர்ட் நீங்கள் எல்லோரும் கொடுக்கணும்னு மனதார கேட்டுட்டு, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோவை என்டப் பண்ணிக்கலாம். நன்றிகள்.